இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, தானத்திலேயே எந்த தானம் வந்து சிறந்தது அப்படின்றத பார்ப்போம். பெரும்பாலும் இந்த தானம் கொடுக்கறது எதுவுமே தப்பா போகாதுங்க. அது நீங்க காசு தானமா கொடுத்தாலும் சரி, ஆ இல்ல ஒரு சாப்பாடு தானமா கொடுத்தாலும் சரி, நீங்க எது வந்து ஒரு தானமா உங்களால முடிஞ்சது கொடுத்தாலும், அது வந்து புண்ணிய கணக்கிலேயே வந்து சேரும். ஆனா, இதுல 2 விஷயங்களும் இருக்கு. ஆ புண்ணிய கணக்கு ஒண்ணு உண்டு, தர்ம கணக்குன்னு ஒண்ணு உண்டு. இப்போ நீங்க ஒரு விஷயத்த வந்து நீங்க செஞ்ச அந்த புண்ணிய காரியத்த வெளியில சொல்றீங்க அப்டின்னா, அது தர்ம கணக்கா மாறி அந்தனுடைய புண்ணியம் அன்னைக்கு காலகட்டத்தோட அது முடிஞ்சிடுது. இதே நீங்க வந்து அதாவது ஒரு வலது கையில குடுக்குறது, இடது கை கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நீங்க அத ஹைட் பண்ணணுன்ற ஒரு இது இல்ல. அது கூட நெனச்சு கூட நீங்க பார்க்காம, அது உங்களோட கடமைன்னு நெனச்சு நீங்க செய்ற அந்த புண்ணிய காரியங்கள், வெளியில எதுவுமே பேசப்படாத அந்த புண்ணிய காரியங்கள், அது வந்து ஒரு புண்ணியமா மாறி, உங்களுடைய ஈரேழு தலைமுறைக்கும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும் அப்படின்றது தான் இந்த தானத்திலேயே சிறந்த ஒரு புண்ணியமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு, என்னலாம் நம்ம வந்து தானம் குடுக்கலாம். நீங்க எத வேணாலும் தானமா குடுக்கலாம். தண்ணிய குடுக்கலாம், சாப்பாடு குடுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, ஆறுதல கூட நீங்க தானமா குடுக்கலாம். இப்ப யாராவது ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்காங்க, வேதனையில இருக்காங்க, அவங்களுக்கு போய் நீங்க அப்ரிஷியேட் பண்றது, ஒரு மோட்டிவேட் பண்றது, அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள பேசுறது, அதெல்லாம் ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸ் மாதிரி அந்த இடத்துல வேலை செய்யும். அதுதான் ஒரு மிராக்கிளா அந்த இடத்துல வேலை செய்யும். அப்போ ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்காங்க அப்டின்னா கூட, நீங்க போய் ஒரு ஆறுதலா தானமா குடுக்குறப்போ, அப்போ என்னால முடியும்னு சொல்லி அந்த இடத்துல அவங்களோட வாழ்க்கையும் மாறும். அதுவும் உங்க புண்ணிய கணக்குலயும் சேரும். இதுவும் ஒரு சிறந்த புண்ணியமா தான் விளங்குது.